50,000 IQ 12 இருக்கிற அதே டிஸ்பிளே, 60,000 விவோ X100ல இருக்கிற அதே கேமரா சென்சார், 1 லட்ச ரூபா போன்ல இருந்த அதே SoCையும் கொடுத்து கூடவே கேமிங்க்கு டெடிகேட்டடா ஒரு சிப்பையும் கொடுத்து IQ லான்ச் பண்ணிருக்க இந்த போன் தான் IQ Neo 9 Pro. டேய் என்ன சவுண்ட்லாம் ஓவரா இருக்கு? நான் எதுவும் பெருசா வாங்கிட்டியா? நான் எதுவும் வாங்கலப்பா. நீ தான் டிகியோட வீடியோ எல்லாம் பண்ண, என்னமோ பொட்டியோடலாம் வர. எவ்வளவு கொடுத்தாங்க? நீயா இருந்தா எவ்வளவு கொடுத்துருப்ப? நான் 5 பைசா கூட தர மாட்டேன். அதைத்தான் அவங்களும் பண்ணாங்க. முதல்ல ரியாலிட்டி தெரியாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது நிறுத்திக்க, சரியா? நம்ம என்ன பண்ணோம், எதுக்காக அந்த வீடியோ பண்ணோம் அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம ஒரு vlog-ஆ போட்டிருக்கோம். அந்த vlog வந்து சீக்கிரமே பார்ப்பாங்க. அப்ப அதோட ரியாலிட்டி புரியும். இப்போ இந்த ரியாலிட்டிக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் அந்த போனை பிரிச்சு காட்டிடுவோமா? பிரிச்சு காட்டவா? நீ தான் ஈவென்ட்ல எல்லாத்தையும் பிரிச்சு அக்கா காமிச்சிட்டியே. அப்ப நான் என்னத்தை பிரிக்கிறது? அதுக்கு தான் இந்த பொட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓ, நீ வாங்கின பொட்டியா? ஒன்னே விடுவேன். இது வந்து இன்வைட், இதுக்குள்ள என்ன இருக்குன்றதையும் காமிச்சிருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நியோ பவர் டு டவுன் பவர் டு வின் கப்பு. இதுல வந்து காஃபி ஊத்தி குடிச்சா வின் பண்ணிட்டே இருப்பீங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அப்புறம் ஒரு ஷூ ஒண்ணுதான் இருக்கு, இன்னொரு காலுக்கு. இது வந்து ஒரு கீ செயின் மாதிரியா, பார்க்க அழகா கொடுத்துருக்காங்க. நைஸ் இல்ல, இது நைக்கு. ஏய் சும்மாறா. அடுத்தது பிஸ்கட். இந்த பிஸ்கட்டை கூட அந்த கலர்ல இருக்கணும்னு சொல்லி எப்படி வச்சிருக்காங்க பாருங்களேன். சியர்ஸ் சொல்ற இடமாடா இது. நல்லா இருக்கு. இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணா நல்லா இருக்கும்ல. அப்புறம் கடைசியா வந்து ஒரு தொப்பி. நல்ல குல்பியை சீக்கிரமா இருக்கு. ஜொமேட்டோல வேலை பார்க்குற மாதிரி இருக்கா? எனக்கு இந்த கலர் காம்பினேஷனே ஜொமேட்டோ, KFC அதாங்க. இந்த கருப்பையும் சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு கச்சிக்குடி மாதிரி வேற இருக்கும். சரி, வளன்னு பேசாம முதல்ல விலையை சொல்லி ஆரம்பிச்சிருவோம். பேஸ் வேரியன்ட் வந்து 34,000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஹையர் வேரியன்ட்டே பாத்தீங்க அப்படின்னா 37,000 ரூபாய்க்கு தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இந்த OnePlus 12R, நத்திங் ஃபோன் 2 இந்த மாதிரி 40,000 ரூபாய் செக்மெண்ட்ல இருக்கவங்க வந்து பாடுறா அப்படின்றாங்க. அப்படிலாம் பேசாத. முதல்ல என்ன இருக்குன்னு சொல்லு. அது காம்படிஷனா இல்ல வந்து பாடுறான்னு சொல்றானான்றத நாங்க சொல்றோம். அதான் சொன்னேன்லடா, இந்த IQ 12 இருக்க மாதிரி அதே டிஸ்பிளே. என்ன டிஸ்பிளே? IQ 12 எடு. IQ 12 யார்ட்ட இருக்கு? எடுத்துட்டேன். டிஸ்பிளே சைஸ் என்ன? 6.5 இன்ச் AMOLED. இங்கே அதேதான். ரெசல்யூஷன் 1.5K. இங்கே அதான். ரெஃப்ரெஷ் ரேட் 144 Hz ரெஃப்ரெஷிங் ரேட். LTPO அந்த 1 Hz வரையும் ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே. அதெல்லாம் இங்கேயும் இருக்கு. பிரைட்னஸ் என்ன? பிரைட்னஸ் 3000 nits. அது இங்க இருக்காதுல்ல? டேய், அதுவும் இங்க இருக்குடா. வேற சொல்லு. டேய், என்னடா எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உன்கிட்ட கேட்டா நீ சொல்றா. இந்த போன்ல இருக்கிற அதே PWM டிம்மிங், HDR10+ சப்போர்ட், வைட் ஒன் L1 சப்போர்ட், எல்லாமே லோட் டு க்ளோஸ்க்கு இதுலயும் கொடுத்துருக்காங்க. அது போக வெட் டச் டெக்னாலஜி மொத்தம் இதுல இருக்கு. டேய், எல்லாத்தையும் அதுல கொடுத்துட்டீங்கன்னா இது எதுக்கு அப்புறம் தூக்கி போடு. புரியல. டிஸ்ப்ளே பத்தி சொல்லணுமா? டேய், அந்த போன் இல்ல, இந்த போன். ரெண்டு ஒண்ணுதான். ஸ்பெக்கெல்லாம் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சரி, இதை பத்தியே சொல்றேன். இந்த டிஸ்ப்ளே ஸ்பெக்கை பொறுத்தவரை வந்து நல்ல டாப் அண்டா கொடுத்து வச்சிருக்காங்க. நல்ல பெரிய சைஸ், பெசில்ஸ்லாம் கம்மியா, கலர்ஸ் பார்க்க நல்லா இருந்துச்சு. இந்த 144 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கு அப்படின்னு பெருசா சொல்றாங்கல்ல, அது நம்ம டெய்லி யூஸ்ல பெருசாலாம் ஒர்க் ஆக போறது கிடையாது. 1 Hz to 120 Hz வரையும் பாத்தீங்கன்னா வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் ஆகுது. அந்த 144 Hzன்றது ரேரா ஒரு சில சினாரியோஸ்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும். அப்படின்றப்ப அதை பேஸ் பண்ணி மைண்ட்ல வந்து வச்சுக்க கூடாது. ரெண்டாவது அந்த ப்ரொடெக்ஷன், காட் சென்சேஷன் அப். அதுக்கு பதிலா வந்து கொரில்லா கிளாஸே போயிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். டேய், அதெல்லாம் பேசாத. நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. அப்புறம் டிசைனை பாரு. டியூவல் டோன்ல லெதர் ஃபினிஷ்ல கொடுத்திருக்காங்க. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இதுல வேற எதுவும் கலர் இருக்கா? இன்னொரு கலரும் இருக்கு. ஆனா இது நல்லா இருக்குல்ல? அத நான் சொல்லணும். அதாவது இந்த கலர் நல்லா இருக்கு. இந்த லெதர் எப்படி இருக்கு அப்படின்னா அந்த சாஃப்ட் லெதர் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் ஹார்ட் லெதர் மாதிரி இருக்கு. சீட்டு கவர், இந்த பெல்ட், அந்த மாதிரி இடங்கள்லாம் யூஸ் பண்ண ஒரு லெதர் இருக்கும்ல, அந்த ஃபீல் இருக்கு. அதனாலே இந்த வெறும் கேஸ் எல்லாம் போடாம போன் யூஸ் பண்ண நினைப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் மேபி செட் ஆகலாம்னு நினைக்கிறேன். கிரிப்பும் சூப்பரா இருக்கு. அந்த டெக்ஸ்சர் நல்லா இருக்கு. ஆனா அந்த கலர் வந்து நல்லா இருக்கிற மாதிரியும் இருக்கு, நல்லாத மாதிரி இருக்கு. இந்த கலர் பார்த்தா உங்களுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி வேற இருக்கும். எங்கன்னு தெரியுதா? KFC, இந்த கச்சிக்கொடி, ஜொமேட்டோ, இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இந்த கலர் காம்பினேஷன் பார்க்க முடியும். பட் அவங்ககிட்ட கேட்டோம்னா நாங்க இங்க இருந்து இன்ஸ்பயர் ஆனோம் அப்படின்னு இந்த ஷூ, கப்பு அதெல்லாம் வந்து கொடுத்தது காரணம் பாத்தீங்க அப்படின்னா இதுதான். ஸோ இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா பார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. தூரத்துல இருந்து பார்க்கவும் ஒரு மாதிரி யூனிக்கா இருக்கு. நல்லா தான் பண்ணிருக்காங்க. ஆனா இதை விட எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா வெயிட். 190 கிராம் அப்படின்ற மாதிரி நான் வெயிட் செக் பண்ணேன். சூப்பரா வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணிருக்கான். நல்ல ஹேண்டியா இருக்கு. வெயிட்லெஸ்ஸா ஃபீல் ஆகுது. இதுக்கு ரீசன் இருக்கு. என்ன? எவ்வளவு பேட்டரின்னு தெரியுமா உனக்கு? எல்லாம் செக் பண்ணிட்டு தான் வீடியோ பேச வந்திருக்கும். அப்படியே தெரியாத மாதிரியே ஆக்ஷனை போடுறது. 5160 mAh பேட்டரி கொடுத்துருக்கான். அதை இவ்வளோ காம்பாக்டா வந்து அந்த வெயிட்டுக்குள்ள வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணது பாத்தீங்க அப்படின்னா சூப்பர். அதை சார்ஜ் பண்றதுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 120 வாட் சார்ஜர், 65 வாட் PD சார்ஜர் யூஸ் பண்ணி என்கிட்ட கேட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கான். சரியா? 120 வாட் போன வருஷம் இருந்தது தான். பட் இருந்தாலும் இந்த வருஷம் அந்த பேட்டரி கெப்பாசிட்டியும் கூட்டி அது போக டைப் சி டு டைப் சி கேபிளா கொடுத்தோம். இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நம்ம அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, அதாவது அவசரத்துக்கு நம்ம போன் வந்து பவர் பேங்கா யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்றது, அப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த PD சார்ஜ்
சார்ஜரா கொடுத்தது அட்வான்டேஜ். மிச்ச போன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும் இல்லையா? இந்த சார்ஜர் கொடுக்காத கம்பெனி அந்த மாதிரி போன் ஏன் தேவையில்லாத குத்து எதுக்கு? அதெல்லாம் நம்ம என்ன சொன்னாலும் கேட்க போறது கிடையாது. அதனால அதை பத்தி பேசுறதுல பிரயோஜனமே கிடையாது. பட் இவங்களோட பேட்டரி லைஃபும் நல்லா இருந்துச்சு. அந்த இன்ஜின் நிறைய அந்த டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி பேட்டரி வந்து சூப்பரா நின்னுது. ஈவன் நான் கேம் விளாண்டாலும் கேமரா யூஸ் பண்ணாலும் அந்த ஒன் டே தாங்குதுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, எண்ட் ஆஃப் த டே அது இருக்கு. முடியலையும் ஒரு 10% இது வந்து மிச்சம் இருக்கு. அதிகபட்சம் சார்ஜ் ஆக அரை மணி நேரம் ஆகும். நான் எப்பயும் போல அவங்க சொல்ல தான் செய்வாங்க. பட் நம்ம சினாரியா கேட்டாப்புல கொஞ்சம் கொஞ்சம் மாறதான் செய்யுது. ஒரு 40-42 நிமிஷம் வந்து நினைக்கிறேன் ஃபுல்லா சார்ஜ் ஆகும். அப்ப அந்த பேட்டரியும் நல்லா இருக்கும். அதைத்தான் நான் சொன்னேன், ஒரு நாள் தாங்குது. ஒரு 10 இல்ல அந்த இதை சொல்லுங்க. பேட்டரியோட லைஃப் வந்து ஃபாஸ்ட் சார்ஜரை வச்சுக்கிட்டு ஒன்றும் நம்ம பேசுறதுக்கு இல்லை. அது சைக்கிள்ஸ்லாம் அவங்க சொல்லணும். இவங்க எதுவும் இந்த மாதிரி சைக்கிள்ஸ் இருக்கு, இத்தனை சைக்கிள்ஸ் வரையும் வரும் அந்த மாதிரிலாம் இப்போதைக்கு சொல்லலை. இவங்க வந்து பைக்கு காரு அந்த மாதிரி வரும். ஐயோ சாமி, இந்த 1 லட்ச ரூபா போன்ல ஏதோ ஒரு SoC கொடுத்தாங்க சொன்னேன்ல, அது என்ன SoC அதை சொல்லு. Snapdragon 8 Gen 2. டேய் அது 40,000 ரூபா OnePlus 12Rலே இருக்கு. அது என்ன 1 லட்ச ரூபா? ஏய் அது போன வருஷம் கொடுத்த S23 அல்ட்ரால இருந்ததானே? எல்லாம் மீறி பண்றீங்கடா. 8 Gen 2 இருக்கு ஓகேவா? இந்த 8 Gen 2 போன வருஷம் நான் நிறைய போன்ல பார்த்துருப்போம். இந்த வருஷமும் நிறைய போன்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். OnePlus 12R பார்த்தோம் இல்லையா? பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த அந்த 40K அந்த ரேஞ்சுக்குள்ள இன்னும் நிறைய போன்ல இனிமே வரப்போகுது. டேய் நீ இதுல இன்னொன்னு சொல்ல மறந்துட்ட. என்னது? மத்தவங்க மாதிரி UFS 4.0 கொடுக்குறோம்னு சொல்லிட்டு 3.1 கொடுத்து ஊரை ஏமாத்தாம நான் குத்தணும் முடிவு பண்ணிட்டேன்ல, நேரடியாவே குத்து. ஏய் அதான் அந்த OnePlus 12R UFS 4.0 கொடுக்குறேன்னு சொல்லி 3.1 கொடுத்தானே. அப்பலாம் இல்லாம இது டைரக்டா 4.0 தான். டைரக்டா 4.0 சொல்லிட முடியாது. ஈவென்ட் UFS 3.1 இருக்கு. 8GB 128 னு ஒரு பேஸ் மாடல் வச்சிருக்காங்க. அதை மட்டும் தெளிவா என்னன்னா மார்ச் மாசம் விப்பாராம். அதுதான் அந்த 34,000. அதுக்கு அடுத்து 8256 12256 ரெண்டு இருக்குல்ல, அதுதான் UFS 4.0. தெளிவா சொல்லணும்னா இதுதான். சரி இந்த UFS 4.0க்கும் 3.1க்கும் என்ன டிஃபரன்ஸ்? மெயினா வந்து ஸ்பீடு தான். ரீட் ரைட் ஸ்பீடு வந்து அதிகமா இருக்கும். அதனால என்னன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆப்டிமைஸ்டா இருக்கும். அதனால பேட்டரி லைஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டரா கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ரியல் டேல பெருசா உங்களால அதை பார்க்க முடியாது. எங்க பார்க்கலாம் அப்படின்னா ஏதாவது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க, ஏதாவது ஃபைல் காப்பி பண்றீங்க அப்படின்றப்ப அந்த இடத்துல பார்க்க முடியும். பட் இது வந்து அட்வான்டேஜ் தான். இது போக கேமிங்க்கு சிப்பெல்லாம் கொடுத்துருக்காங்களே, என்னது உனக்கு தெரியும்லடா? இதுல ஐகானிக் டூவல் சிப் பவர் இருக்கு. ஒன்னு Snapdragon 8 Gen 2, இன்னொன்னு சூப்பர் கம்ப்யூட்டிங் சிப் Q1. இந்த சிப்னால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா டிஸ்ப்ளேல சொன்னேன்ல 144 Hz ரெஃப்ரெஷிங் ரேட், அதை வந்து ஃப்ரேம் இன்டர்போலேஷனை யூஸ் பண்ணி கேம் விளையாடுறப்ப நல்ல இன்னும் கிராஃபிக்ஸ்லாம் கூட்டி கொடுக்குற மாதிரி அந்த நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. FPS கூட்டி கொடுக்கும், கிராஃபிக்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அந்த பிக்சல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தரான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அது ஒரு சில கேம்ஸ்ல மட்டும்தான் அந்த 144 FPS பாத்தீங்கன்னா புஷ் பண்ணும். எல்லா கேம்லயும் வராது. இதுல நான் ஆச்சரியமா பார்த்ததுன்னா S24 சீரிஸ் டெஸ்ட் பண்ண இல்ல, கேம் விளையாட நல்ல அந்த வார்ம் ஆச்சு அப்படின்ற அந்த ஃபீல் வந்து நிறைய சொன்னாங்க. இங்க 1 ஹவருக்கு மேலேயும் கேம் விளையாண்டு ஒரு 35-36 டிகிரியை கூட தாண்டி எது போகல, பெருசா வார்ம் ஃபீல் ஆகல அப்படின்ற மாதிரி பசங்க சொன்னாங்க. கேமிங் ஃபீச்சரும் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. எவ்வளவு வந்து அந்த CPU GPU புஷ் பண்ணுது அப்படின்ற அந்த டேஷ்போர்டு, வாய்ஸ் சேஞ்ச் பண்றது, நிறைய அந்த 4D வைப்ரேஷன் அது இதுன்னு எல்லாத்தையும் இதுலயும் கொடுத்து வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 35K குள்ள கேமிங்க்கு ஓரளவு சூப்பரா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. உண்மையா பர்ஃபார்மன்ஸ்ல வந்து எந்த பஞ்சாயத்தும் வந்து சொல்ல மாட்டேன். MEMC OnePlus 12Rல இல்லன்னு சொன்னோம் இல்லையா, இங்க வந்து MEMC இருக்கு. MEMCனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நம்ம வீடியோ பார்க்கல, யூடியூப்ல வீடியோ எல்லாம் பார்ப்போம்ல, அப்போ வந்து அங்கேயும் வந்து லைவ்ல வந்து நம்மளுக்கு ஆட் பண்ணி கொடுக்குன்றாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் வீடியோ, இது MEMC ஆன் பண்ணுது. இது நல்லா இருக்கு. என்ன OS? FunTouch OS 14. அது தெரியுது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் என்னப்பா? Android 14 கொடுத்துருக்காங்க. Android 14 கொடுத்திருக்கீங்க. எத்தனை வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுப்பீங்க? 3 வருஷம் OS அப்கிரேட், 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச். சரி 35,000 ரூபாய்க்கு ஓகே. உள்ள அந்த ப்ளோட்வேர் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஹாட் ஆப்ஸ் இருக்காது, ஹாட் கேம்ஸ் இருக்காது, ஓன் டேல தான் கால் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். சரி இது எல்லாம் ஒத்துக்கிறேன். யூஸ் பண்ணலாம். பண்ணே எப்ப? கொஞ்ச நாளைக்கு. இதை நான் ரொம்ப நாளா எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம எப்ப ஷார்ட்ஸ் போட்டோம்னு உங்களுக்கும் தெரியும். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா OSலாம் நிறைய இடங்கள்ல சூப்பரா ஆப்டிமைஸ் பண்ணிருக்கான், ஃபீச்சர்ஸும் நிறைய கொடுத்துருக்கான், ஒத்துக்கிறேன். ஆனா குறிப்பிட்ட சில இடங்கள்ல ஆப் கிராஷ் இருக்கு. எங்க? அந்த யூடியூப்ல வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பேன், ஷார்ட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும், டக்குன்னு வெளியே வந்துடும். கேம் விளாண்டுக்கிட்டு இருப்பேன், அதுவும் அந்த BGMI தான், மிச்ச கேம் கூட வர மாட்டேது, அப்படியே டக்குன்னு வெளியே வந்துருது. உங்களுக்கு நான் காட்ட முடியுமான்னு கூட தெரியல. ஸோ இந்த இஷ்யூ ரொம்ப கண்டினியூவா நான் வந்து யூஸ் பண்ணல பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. இதை ஏதாவது பண்றாங்களான்னு பார்க்கணும். இல்ல எங்களுக்கு எதுவும் இந்த கம்பெனி யூனிட் என்ன சொல்லுவாங்க, ஃபேக்டரி யூனிட், அந்த மாதிரி எதுவும் வந்து எங்களுக்கு இஷ்யூ இருக்கு, உங்களுக்கு சரி பண்றாங்களான்றத நாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதை தான் ஓகே தான், பெருசா வந்து குறை சொல்ல மாட்டேன். கடைசியா இந்த மேட்ருக்கு வருவோம். அந்த போன் எடுங்க, விவோ X100. ஐயோ 60,000 ரூபாய் விவோ X100ல இருக்கிற அதே கேமரா கொடுத்துருக்கோன்னு சொன்னீங்கல்ல. ஆமா. என்ன கேமரா கொடுத்துருக்காங்க? விவோ X100ல என்ன கேமரா இருந்துச்சு? டேய் வேணா, வாண்ட கேட்டா நீ பதில் சொல்லு. என்ன கொடுத்துருக்காங்க? 50 MP Sony IMX 920 வித் OS சப்போர்ட்டோட இருக்கு. இங்க பாரு போட்டோலாம் எப்படி இருக்கு பாத்தியா? நல்லா இருக்கா? போட்டோ தனியா பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு, கிளாரிட்டியா இருக்கு. சிலது வந்து கொஞ்சம் கலர் மட்டும் ஏத்தி காட்டுற மாதிரி இருக்கு. ஆனா நீ சொன்ன அந்த விவோ X100 சென்சார் கம்பேர் பண்ணோம்னா விவோ X100 கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. இதுல வந்து Zeiss-ஓட ஆப்டிமைசேஷன் இருக்குல்ல. ஆமா, அங்க கொடுக்க வேண்டியதானே. அப்ப 60,000 ரூபாய் நீ கொடு. 60,000? ஆமா, 35,000 ரூபாய்க்கு என்ன கொடுக்க முடியுமோ அதானே இருக்கும். சரி
அப்படி வேணா பார்க்கலாம். 35,000 ரூபாய்க்கு பார்த்தோம் அப்படின்னா கிளாரிட்டி நல்லா இருக்கு, கலர்ஸும் ஓரளவு கொஞ்சம் ஏற்றி தான் காட்டுது. ஆனா டீடைலிங் கொஞ்சம் நல்லா இருக்கு பகல்ல எடுக்கிறப்ப. நைட் போட்டோகிராஃபியுமே இந்த போட்டோலாம் மிரட்டிருச்சுங்க, சூப்பரா இருக்கு. இங்க பாருங்களேன், பெருசா நாய்ஸ் கூட தெரியல. இதுல 4K நைட் வீடியோன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து நைட்ல இருக்க அந்த நாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி ஓரளவு வீடியோ பார்க்க நல்லா காமிக்குது. 8K வரையும் சப்போர்ட் இருக்கு ஆக்சுவலா. அதுல 8K 30 எல்லாரும் எடுப்போமான்னு தெரியல. இவங்களும் வந்து 35,000 ரூபாய்க்குள்ள கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளும் பெருமையா வேணா வந்து சொல்லிக்கிற முடியும். ஸோ மெயின் கேமரா நீங்க சொன்ன மாதிரி அந்த விலைக்கு ஏத்தாப்புல தான் கொடுத்துருக்காங்க. பத்தியா சார் ஹீரோ மாதிரி இருக்கீங்களே அப்பா. ஆனா அடுத்த சென்சார்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, என்னது இது தம்பி? நான் சொன்னது வந்து மெயின் கேமரா மட்டும்தான். கேட்டா இப்படி ஆல்ட்டி விட்டுறது ஏன் தெரியுமா? பெருசா கேமரா மாடியூல் இருக்கு அப்படிலாம் இல்ல. 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் எல்லா போன் மாதிரியே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த அல்ட்ரா வைட் போட்டோ வந்து பாத்தீங்கன்னா நார்மலா தான் இருந்தது. இந்த வைட் ஆங்கிள்லாம் பெருசா எதுவுமே கிடையாது. இந்த போட்டோ பாக்குறப்ப உங்களுக்கு தெரியும். இது கூட ஓகே ஏதோ சும்மா கொடுத்துருக்காங்கன்றத சொல்லிடலாம். முன்னாடி இது எத்தனை மெகா பிக்சல்ப்பா? 16 மெகா பிக்சல் செல்ஃபி. அதை வந்து மாத்தவே மாட்டாங்க, அந்த சென்சாரையும் மாத்த மாட்டாங்க. இதுல என்ன ஏன் 16 நல்லா இல்லையான்னு கேட்டீங்கன்னா இந்த போட்டோ எல்லாம் பாருங்க, ஓரளவு பகல் எடுக்கிறப்ப செல்ஃபி நல்லா இருக்கு. ஜூம் பண்ணீங்கன்னா ஆயில் பெயிண்டிங் இருக்கும். சரி, இதுவும் விட்டுறலாம். வீடியோ எடுத்தீங்க அப்படின்னா 1080p 30 அது ஏன்றது எனக்கு புரியல. பேக் கேமரால 8K கொடுக்குறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 4K 30 கொடுத்தாங்க அப்படின்னா மனசாரி இருந்திருக்கும். அதையே அவங்க பெரியப்பா கம்பெனி சித்தப்பா கம்பெனிலாம் லிமிட் பண்றாங்கன்றது இப்போ வரை எனக்கு புரியாத விஷயம் இதுதான். ஸோ அதை மாத்தி இருந்திருக்கலாம். அதுவும் இல்லாமல் வீடியோ எடுக்கல 4K 60 பேக்ல சப்போர்ட் இருக்கு. OIS இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, OIS இருக்கும்போது வீடியோ எடுத்தோம்னா லைட்டா ஒரு இந்த ஃப்ரேம் வந்து ஒரு மாதிரி ஆடுறது ஃபீல் வந்து இருக்கு. இதுவுமே ஏதாவது லேட்டரா ஆப்டிமைஸ் பண்றாங்களான்றத பார்க்கலாம், காத்திருப்போம். என்னை பொறுத்தவரை இந்த கேமரா கேட்டிங்க அப்படின்னா மெயின் சென்சார் சூப்பரா இருக்கு. இந்த வேலைக்கு ஏத்தாப்புல பண்ணிருக்காங்க. மிச்சம் ரெண்டுமே பாத்தீங்கன்னா உழப்பல் தான். சொல்லு அதர் ஃபீச்சர்ஸ் என்னென்ன, எதுவும் மிஸ் பண்ணிருக்கோமா அதை சொல்லி முடிச்சு விடுவோம். உனக்கு என்ன வேணும் அதர் ஃபீச்சர்ஸ்ல? அதர் ஃபீச்சர்ஸ் நான் என்ன எதிர்பார்ப்பேன்? வைஃபை என்ன கொடுத்துருக்கேன்? வைஃபை 7, ப்ளூடூத் 5.3, ஐஆர் பிளாஸ்டர் ஒன்றை கேட்க வேணாம், இங்கேயே இருக்கு. சென்சார்ஸ் எல்லா சென்சாரும் இருக்கு, கவர் பண்ணிருக்காங்க. இந்த இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் மட்டும் ஏன் இப்படி இறக்கி வச்சிருக்க? அது ட்ரெண்டியா? கொஞ்சம் மேலே ஏத்தி கொடுங்க ஐக்யூ ப்ளீஸ். கம்ஃபர்டபுளா இருந்திருக்கும். அதை ஏன் இப்படி பண்றீங்கன்னு தெரியல. நம்ம சவுத்ல இருக்கனால கீழே இருக்கும், நார்த்ல இருந்தா மேல. மூடிட்டு கொஞ்ச நேரம் உட்காருங்க ப்ரோ, 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ. டேய் மொத்தத்துல நியோ 7 வந்து அப்கிரேடா இல்லையா? ஐயா நியோ 7 இல்ல, OnePlus 12 கம்பேர் பண்ணல செம்ம காம்படிட்டிவான பிரைஸ்க்கு சூப்பரான ஹார்ட்வேர் கொடுத்துருக்காங்க. நல்ல பவர்ஃபுல்லான சிப், கேமிங்க்கு தனியா சிப், iQOO 12 இருக்கிற அந்த டிஸ்ப்ளே, விவோல இருக்கிற அந்த கேமரா சென்சார், பேட்டரி நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம். அப்ப இதுதான் 35,000 பெஸ்ட் போன் சொல்ற. இதெல்லாம் கம்பேர் பண்ணல நல்லா இருக்குன்னு தான் சொன்னேன். சரியா? பெஸ்ட் போன் பர்ஃபெக்ட் போன் எதுவுமே கிடையாது. இதுலயும் நிறைய விஷயங்கள் வந்து பெட்டரா பண்ணிருக்கலாம். இந்த ஃப்ரேம் பார்த்தனா பிளாஸ்டிக் ஃப்ரேம் கொடுத்திருந்தாங்க, அதை மெட்டலா மாத்தி இருந்திருக்கலாம். ஐபி ரேட்டிங் கொடுத்திருந்திருக்கலாம். IP54 இருக்குல்ல, 54 இல்ல 68, அதெல்லாம் 30,000 ரூபாய்க்குள்ளே கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி எதுவும் மாத்தி விட்டுருந்துருக்கலாம். முக்கியமா 35,000 ரூபாய் 40,000 ரூபாய் போன் வச்சாலும் இன்னும் USB 2.0 வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. OIS ஸ்டெபிலிட்டி நடுல ஒன்று பேசினல்ல, அது ஒரு மேட்ரு. ஃப்ரண்ட் கேமரா செல்ஃபி 1080p என்ன பண்ண? வீடியோ எடுக்கணும். இந்த வைட் ஆங்கிளுக்கு பதிலா வந்து டெலஃபோட்டோ வந்து கொடுத்துருக்கலாம். டேய் இருந்தாலும் உனக்கு இவ்வளவு ஆசைலாம் இருக்க கூடாது. எப்பறம் ஒரே போன்ல எல்லாத்தையும் கொடுப்பாங்க? கரெக்ட் தான். ஆனா இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த பிரைஸுக்குள்ள இதை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். சரி, இப்போ நீ என்னதான் சொல்ல வர? யாருக்கு செட் ஆகும்? யாருக்கு செட் ஆகும் அப்படின்னா இந்த பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா பார்ப்பாங்களா, கேமிங்க்கு, அந்த மீடியா கன்சப்ஷனுக்கு அதிகமா பார்க்கறது. அண்டர் 40Kக்குள்ள என்ன OnePlus வந்து $12 வச்சு ஏமாத்துறாங்க. நத்திங் போன் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு இந்த மாதிரி பார்க்க யூனிக்கா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மேபி அந்த பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா நல்லா செட் ஆகும். மெயின் கேமராவும் நல்லா இருந்தது. ஆனா நாங்க சொன்னோன்றதுக்காக முடிவு எடுக்காதீங்க, உங்களுக்கு செட் ஆகுமான்றதை நீங்க பாத்துக்கோங்க. கரெக்டா தான் பேசுறேன். நீ என்ன சொன்ன? எல்லாம் சொன்னதெல்லாம் நானு, கடைசியில வந்து நாங்க சொன்னோம். நல்லா இருக்கு, நல்லா இருக்குல்ல?